இன்னைக்கு இந்த வண்டியை நீங்க புதுசா வாங்கணும்னா 1,13,738 ரூபா கொடுத்தா தான் தருவாங்க. அதே இது செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க வாங்குனீங்கன்னா 1,02,000 ரூபாய் மட்டும் கொடுத்தாலே போதும். கிட்டத்தட்ட 11,738 ரூபாயை நீங்க மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 புல்லட்டை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறமா வாங்குனீங்கன்னா 20,000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக் வாங்குனீங்கன்னா 8,216 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அடுத்ததா டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 சிசி ஸ்கூட்டி வாங்குனீங்கன்னா 9,291 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி டிவிஎஸ் அப்பாச்சி 200 சிசி வண்டி வாங்குனீங்கன்னா 15,620 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அதே இது பஜாஜ் டாமினார் 400 சிசி வண்டியை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க வாங்குனீங்கன்னா இப்ப இருக்கிற விலையை விட 22,000 ரூபாய் அதிகமா விலை கொடுத்து தான் நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி கேடிஎம்ல 390 சிசி வண்டி வாங்குனீங்கன்னா இன்னைய ரேட்டை விட 28,000 ரூபாய் அதிகமா கொடுத்து தான் நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி நீங்க Yamaha R15 வாங்குனீங்கன்னா 19,780 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அடுத்ததா ஹோண்டா ஆக்டிவா 125 சிசி ஸ்கூட்டி வாங்குனீங்கன்னா 10,270 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அதே இது ஹோண்டா சைன் வாங்குனீங்கன்னா 9,341 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். ஹோண்டா யூனிகானா இருந்தா 12,727 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அதனால நீங்க 350 சிசி வண்டியோ அல்லது 350 சிசிக்கும் கம்மியான இன்ஜின் உள்ள வண்டியை வாங்க போறீங்கன்னா செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறமா போய் வாங்குங்க, உங்களுக்கு விலை கம்மியா கிடைக்கும். அதே இது 350 சிசிக்கும் அதிகமான இன்ஜின் உள்ள வண்டியை வாங்க போறீங்கன்னா செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடியே போய் வாங்கிருங்க. ஏன்னா செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறமா விலை அதிகமாக போகுது.